இந்த வீடியோவில் மகாத்மா காந்தியடிகள் தொடர்பான கேள்விகளை பார்ப்போம். கேள்வியை கவனிங்க. 1915ஆம் ஆண்டு எந்த அரசு காந்திக்கு கைசர் இ ஹிந்த் என்ற பதக்கம் வழங்கியதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பிரிட்டிஷ் அரசு. அதாவது 1899 1902 வரைக்கும் இரண்டாவது போயர் போர் நடந்திருக்கும். இந்த போயர் போர் என்னது அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் போயர் இன மக்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில நடந்த வார் தான் போயர் வார். இதில் காந்தியடிகள் ஆம்புலன்ஸ் சேவை கொடுத்துருப்பாங்க பிரிட்டிஷ்காக. அதை சிறப்பிக்கும் வண்ணம் தான் பிரிட்டிஷ் அரசு கைசர் இ ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை காந்தியடிகளுக்கு கொடுத்துருக்கும். அதே மாதிரி இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், 1920 அதாவது ஜாலியன் வாலாபாக் நடந்ததுக்கு அப்புறமா காந்தியடிகள் இந்த கைசர் இ ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை பிரிட்டிஷ் கிட்ட திருப்பி கொடுத்துருப்பாரு. அடுத்த கேள்வி, அகமதாபாத்தில் டேஷ் ஆற்றங்கரையில் காந்தி சத்தியாகிரக ஆசிரமத்தை தொடங்கினார். இதற்கான சரியான ஆன்சர் சபர்மதி ஆற்றங்கரையில். அதே மாதிரி பின்னாட்களில் சத்தியாகிரக ஆசிரமம் தான் சபர்மதி ஆசிரமம் என்றும் அழைக்கப்பட்டது. அடுத்து, குஜராத்தி மொழியில் நவஜீன் என்ற பத்திரிகையிலும் ஆங்கில மொழியில் யங் இந்தியா என்ற பத்திரிகைக்கும் காந்தியடிகள் ஆசிரியராக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி காந்தியடிகளோட தொடர்புடைய இனி 2 பத்திரிகைகள் இந்தியன் ஒப்பீனியன், இன்னொன்று ஹரிஜன். அடுத்து, காந்தி ஒத்துழையாமை எண்ணத்தை யாருடைய எழுத்துக்களிலிருந்து பெற்றார் அப்படின்னா சரியான ஆன்சர் ஹென்றி டேவிட் தோரோ. அடுத்து, 1930ஆம் ஆண்டு டைம் இதழின் சிறந்த மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மகாத்மா காந்தி. அதாவது பர்சன் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன் ஆஃப் இயர் இது 1930 தேர்ந்தெடுக்கப்பட்டது யார் அப்படின்னா காந்தியடிகள். அதுக்கப்புறமா எந்த இந்தியர்களுமே இந்த பர்சன் ஆஃப் இயரை செலக்ட் பண்ணப்படவே இல்லை. அடுத்து, ஐக்கிய நாடுகள் சபை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை அகிம்சைக்கான சர்வதேச தினமாக அறிவித்த ஆண்டு 2007. அடுத்து, என் சத்திய சோதனைகள் அதாவது மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆன் ட்ரூத் அப்படிங்கிறத காந்தியடிகள் குஜராத்தி மொழியில் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நிறையா மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த வகையில் தமிழில் சத்திய சோதனை என்ற பெயரில் மொழிபித்தவர் யார் அப்படின்னா நடராஜன் அவர்கள்.